டான்ஸ் காம்படிஷன்ல எங்க இனியா நல்லாவே டான்ஸ் ஆடி வின் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல இனியாவோட பேரண்ட்ஸ் மேல மேடையில கூப்பிடுறாங்க. உடனே இங்க இருந்த கோபியோ எழுந்து இனியா பக்கத்துல போய் நிக்கிறாரு. ஆனாலும் இங்க பாக்கியா எழுந்து போறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்ன பாக்கியா, நீ அவளோட அம்மா தானே, எழுந்து போ, போய் அவ கூட நில்லு அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல, உடனே இங்க பாக்கியா இருந்துகிட்டு, அதான் அவர் போய் நின்னுக்கிட்டு இருக்காருல்ல, அவரும் இனியாவோட அப்பா தானே, அவரே நின்னுக்கிட்டு போட்டோம், நான் இங்கவே இருக்கேன் அப்படின்னு இங்க போக மறுக்கிறாங்க. உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு, என்ன பாக்கியா பேசுற, அவ உன் பொண்ணு தானே, அவ நீ மேல வரணும்னு ஆசைப்பட மாட்டாளா, எழுந்து போ, பழசெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போய் அங்க நிக்காம இருக்காத, எழுந்து போ அப்படின்னு இங்க ஈஸ்வரி ரொம்பவும் கட்டாயப்படுத்த, பாக்கியா மேடையில வராம இருக்கிறத பார்த்து இனியாவும் சீக்கிரம் வாங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட, உடனே இங்க இருந்த பாக்கியாவும் எழுந்து மேடைக்கு போறாங்க. அங்க போனதுமே இங்க பாக்கியா இங்க இனியாவை கட்டி பிடிச்சு முத்தமழை பொழியறாங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே இங்க இனியாவுக்கு கண்ணத்துல முத்தமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இங்க லைவ் டெலிகாஸ்டா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க இனியா, அம்மா நீங்க எல்லாமே நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேமா, டாடி நீங்களும் தான் என்ன நிறைய டான்ஸ் கிளாஸ்ல எல்லாம் சேர்த்து விட்டு கடைசியில நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறேன்னா எல்லாத்துக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு இங்க ரொம்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இனியா. இன்னொரு பக்கம் இங்க வீடு காலி பண்ணிட்டு போறதுக்காக துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ராதிகா. இதை பார்த்து கமலா கேக்குறாங்க, ஏன் ராதிகா இப்படி அவசரப்படுற, நான் தான் சொல்றேன் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வெச்சுக்கோ, அதுக்கப்புறம் மாப்பிள்ள நம்ம பக்கம் வந்துருவாரு, அவசரப்படாத ராதிகா, எனக்கு உன் அண்ணனை நினைச்சு எந்த கவலையும் இல்ல, அவனோட வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருச்சு, ஆனா உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ராதிகா. முன்னாடிதான் உன் வாழ்க்கை சரியா அமையல, இப்போவாவது இவராவது உன்னை நல்லா பாத்து பாருன்னு பார்த்தா இப்போ கடைசியில அதுவும் இல்லாம ஆயிடுச்சு. நீ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டே ராதிகா, ஆனா உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இங்க கமலா ரொம்பவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ராதிகா இருந்துகிட்டு, அம்மா நீ புலம்புறத நிறுத்துறியா, அவருக்கு அங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு போல, அவர் அங்கவே இருந்துகிட்டோமா, அவரை நான் எந்த ஒரு தொல்லையும் பண்ண போறது இல்ல, நான் என் பொண்ணை பாத்துக்கிறேன், எனக்கு அவளை வளர்க்க தெரியும், சரியா, நீ பேசாம இரு அப்படின்னு இங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்க இனியா, கோபி, பாக்கியா 3 பேருமே அங்க முத்தமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத இங்க லைவ் டெலிகாஸ்ட் டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து இங்க ராதிகாவுக்கும் கமலாவுக்கும் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுது. அங்க கோபி ஸ்டேஜ்ல இனியா கூடவும் பாக்கியா கூடவும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க ராதிகாவுக்கு அழுக தாங்க முடியாம ரொம்பவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இங்க கமலா இருந்துகிட்டு, பாரு நல்லா பாரு, அவ எப்படி மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான்னு பாரு, இந்த பாக்கியாவை நம்பாதே, அவ நல்ல நடிக்கிறா, வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நான் அப்பவே சொன்னேன், நீ என்ன கொஞ்சம் கூட நம்பாம நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த, என்னமோ மாப்பிளைய நம்ம கூட அனுப்புறதா சொன்னான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன், இப்ப பாரு எப்படி சிரிச்சு சிரிச்சு மாப்பிள்ள கூட சந்தோஷமா நின்னுக்கிட்டு இருக்கா, இப்போவாவது உனக்கு அவளை பத்தி தெரியுதா அப்படின்னு இங்க கமலா பேசிக்கிட்டு இருக்க. ஆனாலும் இங்க எதுவுமே பேச முடியாம இங்க ராதிகா அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்த மயூரிக்குமே ரொம்பவும் மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாரு ராதிகா, நீ அழுறத பார்த்துட்டு இங்க மயூரியும் அழுதுகிட்டு இருக்கா, இவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேற, அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம அவர் பாரு அங்க போய் அந்த பாக்கிய கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காரு, இதை நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், காலையில விடியட்ட வச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கமலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில இங்க மயூரி ராதிகா அழுது கொஞ்சம் கூட தாங்க முடியாம நேரா இங்க மயூரி கோபியை பார்க்க போறாங்க. இங்க பாக்கியா வீட்டுல இங்க கோபி, ஈஸ்வரி, இனியா, செழியன் எல்லாருமே சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இங்க வாசல்ல வந்த மயூரி அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மயூரி வந்து அழுதுகிட்டு நின்னுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் இங்க கோபி இருந்துகிட்டு, வா மயூரி, ஏன் வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்க, எப்படி உன் பத்திரம் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு இங்க கோபி பேச, உடனே மயூரி இருந்துகிட்டு, என்கிட்ட பேசாதீங்க டாடி, என் அம்மாவை அழ வச்ச நீங்க என்கிட்ட பேசவே கூடாது, என் பத்திரைக்கு எதுக்கு டாடி வரவே இல்ல, நான் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்க பாக்கியா ஆண்டி கூட ஸ்டேஜ்ல இருக்கிறத பார்த்துட்டு அம்மா ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு மம்மியை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் டாடி, இவங்க எல்லாரும் தான் உங்களுக்கு முக்கியம், நானும் மம்மியும் உங்களுக்கு முக்கியமே கிடையாது, அதனாலதான் நீங்க அங்க வரவே மாட்டீங்க, மம்மி தினம் சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க, என் மம்மியை எதுக்கு டாடி இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு எங்க மம்மியை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு இங்க கோபிய நாக்க புடுங்குற மாதிரி இங்க மயூரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மயூரி இந்த மாதிரி பேசுறதும் கோபி இருந்துகிட்டு, இங்க பாரு மயூரிமா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா, அக்காவோட காம்படிஷனை கண்டிப்பா நான் பார்த்தாகணும்ல, அதனாலதான் போனேன், நீ கவலைப்படாத அப்பா, இன்னும் 2 நாள்ல அங்க வந்துருவேன், நீ கிளம்பு அப்படின்னு இங்க சொல்ல, இங்க பாருங்க டாடி, நீங்க வரவும் வேண்டாம், எங்களை பார்க்கவும் வேண்டாம், மம்மி இன்னும் 2 டேஸ்ல வீடே காலி பண்ணிக்கிட்டு வெளியே எங்கேயோ போக போறாங்களாம், இனிமே நீங்களே நினைச்சாலும் எங்க மம்மியையும் என்னையும் பார்க்கவே முடியாது அப்படின்னு இங்க மயூரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க கமலாவும் ராதிகாவும் வீட்டுல மயூரி இல்லாததை பார்த்ததும் ரொம்பவும் ஷாக் ஆகி 2 பேருமே வீடு முழுக்க தேடி மயூரி இல்லாததுனால ஒருவேளை மயூரி பாக்கிய வீட்டுக்கு தான் அன்னைக்கு மாதிரி போயிருப்பாளோ அப்படின்னு இங்க ராதிகாவுக்கு பட இங்க கமலாவும் ராதிகாவும் கிளம்பி நேரா பாக்கிய வீட்டுக்கு வராங்க. இங்க பாக்கிய வீட்டுக்கு வந்ததும் மயூரி கோபி கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் இங்க ராதிகா சொல்றாங்க, மயூரி உன்னை எத்தனை தடவை சொன்னேன் இங்க வராதுன்னு, எதுக்கு நீ மறுபடியும் இங்க வந்துகிட்டு இருக்க, இங்க பாரு நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு இங்க ராதிகா மயூரியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. உடனே மயூரி இருந்துகிட்டு, மம்மி ஒரு நிமிஷம், நீங்க சொன்ன மாதிரி இந்த டாடிக்கு நம்மள பிடிக்கலதான் போல இருக்கு மம்மி, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாக்கிய ஆண்டி மாதிரி நீங்களும் டைவர்ஸ் பண்ணிடுங்க, இங்க இருக்க எல்லாருக்குமே அதுதானே தேவைப்படுது, உங்களை யாருக்குமே பிடிக்கல மம்மி, அதனால நீங்க இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம எங்கேயாவது போயிடலாம், எனக்கு இவரு வேண்டாம் மம்மி அப்படின்னு இங்க ரொம்பவும் அழுதுகிட்டே மயூரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க கமலா இருந்துகிட்டு, போதுமா மாப்பிள்ள, நீங்க பண்ணதை எல்லாம் போதுமா, இப்போ வருவீங்க அப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு என் பொண்ணு அவ்வளவு நாள் அழுதுகிட்டு காத்துக்கிட்டு இருந்தா, ஆனா இப்போ வரைக்கும் நீங்க வீடு பக்கம் வரவே இல்ல, இவங்க நல்லாவே உங்க மனசை மாத்தி வச்சிருக்காங்கன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு, உங்களை கல்யாணம் பண்ணா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன்.
ஆரம்பிச்சேன். கடைசியில என் பொண்ணு நீங்க இப்படி தனி மரமா ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க கமலா இருந்துகிட்டு கோபி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உடனே இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி, என்ன ராதிகா, அம்மாவும் பொண்ணு வந்து பேசி பாத்தீங்க, என் புள்ள வரலன்னதும் உன் பொண்ணு மயூரிய வச்சு என் பையன் இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, என் புள்ள வரமாட்டான், ஒழுங்கு மரியாதையா 3 பேரும் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு இங்க ஈஸ்வரியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அங்க பாக்கியா இருந்துகிட்டு, அத நீங்க கொஞ்சம் கூட எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? அவங்க வைஃப், அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு போறாங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க நடுவுல போயிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ராதிகா, நீங்க உங்க புருஷனை இப்பவே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு இங்க பாக்கியா சொல்ல, உடனே இங்க கமலா இருந்துகிட்டு, போதும் பாக்கியா போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும், இன்னும் எவ்வளவுதான் நடிச்சு எங்களை கீழே தள்ள போற? மாப்பிளைய அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி என் பொண்ணு கிட்ட நடிச்சதெல்லாம் போதும், இனிமேலும் ஓன் நடிப்பை நாங்க பார்க்க தயாரா இல்ல. அதான் பாத்துமே ஸ்டேஜ்ல நீங்க 3 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தது, உன் நடிப்பை இந்த முட்டாள் ராதிகா வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்க கமலா பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, போதுமா, பாத்தல ஸ்டேஜ்ல அவங்க 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு, இதுக்கு மேல உங்களுக்கே புரிய வேணாம், மறுபடியும் வந்து எதுக்காக இப்படி என் பையனை கூட்டிட்டு போனே வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க? அவனோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இங்கதான் இருக்கு. உங்க வீட்டுல வந்தா அவன் செத்து போயிடுவான், அவனே அவன் வாயால சொல்லிட்டான். என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும், நீ பேசாம வாயை முடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு இங்க ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க கோபி இருந்துகிட்டு, ராதிகா, உங்க அம்மாவை தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லு, நான் தான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன் நான் வரேன்னு, ஆனாலும் நீ இதையெல்லாம் நம்பாம இந்த மாதிரி ஆளுக்காலு மாத்தி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ பேசாம இங்க இருந்து போ, வீடெல்லாம் காலி பண்ணாத, கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்படின்னு இங்க கோபியை சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ராதிகா இருந்துகிட்டு, போதும் கோபி, இனிமேல உங்களை நான் நம்ப தயாரா இல்ல, நீங்க இனி அங்க வரவும் தேவையில்லை. ஒவ்வொரு தடவையும் உங்களை பாக்குறதுக்காக நான் வந்து அவமானப்பட்டு போனதும் போதும், நீங்க எங்களை மறந்துட்டு இங்க சந்தோஷமா இருக்கிறதும் போதும். நான் தான் கோபி அவசரப்பட்டுட்டேன், உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. என்னோட வாழ்க்கையிலேயே அடிப்பட்டதே அப்பவே திருந்தி இருக்கணும். மறுபடியும் உங்களை கல்யாணம் பண்ணதுதான் என்னோட பெரிய தப்பு. என் மயூரிய எனக்கு பாத்துக்க தெரியும், என் குழந்தைய நான் ஒரு ஏஞ்சல் மாதிரி வளர்த்து காட்டுவேன். அதுக்கு உங்களோட தயவு எனக்கு தேவைக்கே இல்ல. நீங்க உங்களோட அம்மா பிள்ளையாவே இருந்துக்கோங்க, உங்க பாக்கிய கூட நீங்க சந்தோஷமாவே இருந்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மயூரியையும் கமலாவையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ராதிகா. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, அப்பாடா கோபி, ஒரு வழியா ஒழிஞ்சுதுங்க, மாத்தி வந்து ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இதுங்க வேலையா போச்சு, நீ இனிமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க ஈஸ்வரி பேசுனதை கேட்டதும் இங்க பாக்கியாவுக்கு பயங்கரமா கோபம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? அவரு சந்தோஷமா நிம்மதியா இங்கே இருக்கலாமா? இங்க பாருங்க, அவருக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் கொடுப்பேன், இதுக்கு மேல இவர் இங்க இருக்க கூடாது. ஹலோ மிஸ்டர் கோபி, உங்களை தான், அவங்க போயிட்டாங்கன்னு நீங்க இங்கேயே இருந்துடலாம் மட்டும் கனவுல மட்டும் நினைச்சு பாக்காதீங்க. உங்க அம்மா கூட தான் இருப்பேன், உங்க பசங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட இருந்தாதான் சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா அவங்களையும் கூட்டிக்கிட்டு நீங்க வெளியே போலாம், உங்க யாரையும் நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இங்க பாக்கியா வேகமா உள்ள போயிடுறாங்க. கோபியையும் ஈஸ்வரியையும் பாக்கியா இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்யூ.